ராமானுஜர் சொன்னார், கேட்டவர் கேட்ட வரத்தை கேட்டபடி கேட்டவுடன் கேட்டதை விட அதிகமாக கேட்பதற்கு முன்பே தரக்கூடியவர் காஞ்சி வரதராஜ பெருமாள். என்னோடு காஞ்சிபுரத்துக்கு வான்னு கூரத்தாழ்வானை வரதராஜ பெருமாள் அழைச்சிட்டு போறார் ராமானுஜர். வரதராஜ பெருமாள்கிட்ட பார்வை வரம் கேள், நீ கேட்டால் மீண்டும் உனக்கு இழந்த பார்வையை வரதராஜ பெருமாள் கொடுப்பார்னா ராமானுஜர். அதனால தம்முடைய 5வது ஸ்தவம் வரதராஜ ஸ்தவம் பாடுகிறார் கூரத்தாழ்வான். அதுல வரதராஜன் ஒரு பிரார்த்தனை முன்வைத்தார். என்ன பிரார்த்தனைனா, வரதராஜா எனக்கு பார்வையை கொடு, ஆனா அது எப்பேற்பட்ட பார்வையா இருக்கணும்னா, அந்த கண்ணை கொண்டு உன்னையும் எங்க ஆச்சாரியன் ராமானுஜரையும் மட்டும்தான் அடியேன் காண வேண்டுமே ஒழிய வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்படிப்பட்ட பார்வையை கொடு. ஏன்னா இந்த உலகத்துல மற்ற விஷயத்தை பார்த்ததெல்லாம் போதும், எனக்கு விருப்பம் இல்லை. கூரத்தாழ்வான் தனக்குன்னு பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனையே பண்ண மாட்டான். ஆனா இங்க ஆச்சாரியன் ராமானுஜர் கண் வேணும்னு கேட்க சொல்லிட்டார். ஆச்சாரியன் வாக்கையும் மீறக்கூடாது, தனக்குன்னு ஒன்றும் கேட்கக்கூடாது. அதனால கண்ணை கொடு, அந்த கண்ணை கொண்டு உன்னையும் எம்பெருமானாரையும் தவிர வேறு யாரையுமே நான் பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட கண்ணா கொடுனார். பெருமாளே உருகி போய் கூரத்தாழ்வான்ட்ட, இல்ல நாம் உனக்கு இன்னொரு வரம் தருகிறோம், இன்னொரு வரம் என்ன வேணும் கேளுங்கன்னார். இப்ப என்ன கேட்டிருக்கலாம்? கூரத்தாழ்வான் கேட்டாராம், நமக்கு அருளும் பேற்றை நம் நாலூரானுக்கும் அருள வேண்டும், நாலூரானுக்கு முக்தி கொடுன்னாராம். எந்த நாலூரான்? அந்த சோழனுடைய மந்திரி ஒருத்தன் இவர் தான் கூரத்தாழ்வான்னு காட்டி கொடுத்து கண்ணப்படுக்க சொன்னானே, அந்த நாலூரானுக்கு முக்தி கொடுன்னாராம். ஏன்னா அந்த நாலூரான் கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன். அதனால என் சிஷ்யனா போயிட்டான், அவன் தீய கதிக்கு போயிடக்கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நந்தயம் செய்து விடல், என் கண் பார்வை பறிப்போவதற்கு காரணமான நாலூரானுக்கு முக்தி கொடுன்னு பிரார்த்தித்தாரான் கூரத்தாழ்வான். நாலூரான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே என்றே கூரத்தாழ்வானை வாழ்த்துகிறோம். அப்படி கேட்கவும் இவருடைய குணத்தை எல்லோரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.